Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.9ல இரண்டாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சம் பாருங்க. 1 + 2 + 3 + 4 + etc. + k is equal to 325 எனில் 1 cube 2 cube 3 cube + etc. + k cube இன் மதிப்பு காண்க. இதுதான் கொடுத்த क्वेश्चन. தீர்வு எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். 1 + 2 + 3 + etc. + k is equal to 325. சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு இதுதான் அப்படின்னு தெரியும். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது? 1 cube + 2 cube + 3 cube + etc. + k cube. அப்போ இந்த n × n + 1/2 இதோட வேல்யூ 325 நமக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் பாருங்க. 1 cube + 2 cube + 3 cube இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? சம்மேஷன் ஆஃப் 1 to k வா? இங்கே n cube இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இதுதான் இதோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபார்முலாவோட ஸ்கொயர் தான் இந்த கியூபிக்கோடைய ஃபார்முலாவாக நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது 325 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 1 cube + 2 cube + 3 cube + etc. + k cube is equal to 325 ஸ்கொயர். ஸோ 325 ஸ்கொயர் பண்ணலாமா? 325 × 325. சரிங்களா? 5 25க்கு 5 மீதி 2 2 10 10 2 12 மீதி 1 3 15 15 1 16. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 2ஆல் பண்ணுறோம். 5 2 10க்கு 0 மீதி 1 2 2 4 4 1 5 2 3 6. சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். 3ஆல் பண்ணுறோம். 3 5 15 15க்கு 5 மீதி 1 3 2 6 6 1 7 3 3 9. ஸோ இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள். 5 2 5 5 10 10 6 16க்கு 6 மீதி 1 2 2 ஒரு 6 8 8 7 15க்கு 5 மீதி 1 10. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது பாருங்கள். 1,05,625 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போ அதுதான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். 1 cube + 2 cube + 3 cube + etc. k cube is equal to 44,100 எனில் 1 + 2 + 3 + k இன் மதிப்பு காண்க. போன சம் மாதிரியே தான் இந்த சம்மு. அதில் என்ன கொடுத்துறாங்க? அந்த ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த கியூபுக்கே தீர்வு 1 cube + 2 cube + 3 cube + etc. + k cube. இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்? k × k + 1/2 the whole square. இதுதானே இதோட ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 44,100 அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் இதோட ஃபார்முலா. இதோட வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இது எதோட ஸ்கொயராக இருக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல. ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா இதுக்கு? ஸோ பாருங்கள், 44,100 பாருங்கள். இப்போது 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கிறோம். 2 டிஜிட்டாக பிரிச்சுட்டா லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு டிஜிட் பிரியுதா? இந்த ஒரு டிஜிட்டு எப்படி போடலாம்? 2 2 4 ரிமைனிங் ஒன்றுமே கிடையாது. அடுத்து 2 டிஜிட் இறக்குறோம். 41 கிடைக்குது. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். 2 2 4. இப்போது இந்த நம்பர் கூட எதை போட்டால் இங்கே என்ன போடுறோமோ அதை தான் இங்கே போடணும். அதை மல்டிபிள் பண்ணால் இதுக்கான வேல்யூ வரணும். இப்போ 1 போடலாமா? 1 இங்கேயும் 1. இப்போ ஒரு 41 41 0. இங்கே 2 0 இருக்குது. அதுக்கு பதில் ஒரு 0 இங்கே போட்டுக்கலாம்.
சரிங்களா? இங்கே 2 0 இல்லையா, அதுக்கு பதில் ஒரு 0வை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போது இதுக்கான வேல்யூ என்ன வருது பாருங்கள், k இன்ட்டு k + 1/2 the whole square is equal to, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது, 210 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. 210 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கும் ரூட் எடுக்கணும், இதுக்கும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள், k இன்ட்டு k + 1/2 the whole square ரூட், 2 பக்கமும் ரூட் எடுக்கணும், இஸ் ஈக்குவல் டு 210 ஸ்கொயர் ரூட். பிகாஸ் ஏன் அதுக்கான அது மாதிரி ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும் பாருங்கள், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும், k இன்ட்டு k + 1/2 இந்த மாதிரி தானே வருது. ஸோ இதை ரூட் எடுத்தால் இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடுமா, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், இதுலேயும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 210ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ k 1 + 2 + 3 + k இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 210 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்கள், 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14400 கிடைக்கும். இதுதான் கொஷின். தீர்வு 14400 நமக்கு கிடைக்கணும். அப்போ பாருங்கள், 1³ + 2³ + 3³ அப்படின்னு எத்தனை உறுப்பை நம்ம எது வரைக்கும் கூட்டினா நமக்கு இந்த 14400 கிடைக்கும். ப்ளஸ் n³ இஸ் ஈக்குவல் டு 14400. சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதுவோம் நம்ம, n இன்ட்டு n + 1/2 the whole square அப்படி தானே எழுதுவோம். இதுக்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 14400. இப்போ இதுக்கு இது ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, அப்போ இதையும் ஸ்கொயரில் வர மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. ஸோ n இன்ட்டு n + 1/2 the whole square ஈக்குவல் டு 14400. இதை வந்து எப்படி எழுதணும், இதுக்கும் ரூட் எடுக்கிறோம், இதுக்கும் நம்ம ரூட் எடுக்கிறோம். 2 பக்கமும் ரூட் எடுத்தால் இதோட வேல்யூ கிடைச்சிருமா, இந்த n இன்ட்டு n + 1/2 அதோட வேல்யூ கிடைக்குமா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 144. 12 144 வருமா, 12 × 12 நமக்கு 144ன்னு கிடைக்கும். 12 12 144 நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ 12, இங்கே 2 0 இருக்குது, 2 0 இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு 0 போட்டால் போதும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 120ன்னு கிடைக்குது. அப்போ n இன்ட்டு n + 1/2 இதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, இதுக்கும் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ n இன்ட்டு n + 1/2 வேல்யூ 120 நமக்கு கிடைக்குது. நமக்கு தேவை எத்தனை உறுப்பை கூட்டினா நமக்கு 14400 கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்கள், n இன்ட்டு n + 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 120 இங்கே இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலில் இருக்க இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல மாறிடும். சரிங்களா? ஸோ n இன்ட்டு n + 1 இஸ் ஈக்குவல் டு 120 × 2 நமக்கு 240 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா. n உள்ள பெருக்கினா என்ன வரும், n ஸ்கொயர், இந்த n இன்ட்டு 1 நமக்கு nன்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 240. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். n ஸ்கொயர் + n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. பெருக்குனா 240, கூட்டுனா +1 நமக்கு கிடைக்கும். பெருக்குனா 240, கூட்டினா +1 கிடைக்கணும். ஸோ -240 பெருக்குனா -240 கிடைக்கணும் இல்லையா. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும். 16 × 15 16 × 15 240 நமக்கு கிடைக்குமா. 16ல் 15 போச்சுன்னா நமக்கு இங்கே 1ன்னு கிடைக்கும். 16ல் 15 போச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். பட் +1 வேணுன்றதுனால 15ன்றது மைனஸ் நம்பராக இருக்கும். +16ல் -15 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் +1 கிடைக்கும். ரெண்டுத்தையும் பேருக்குன்னா -240ன்னு கிடைக்குது. அப்போ n ஸ்கொயர் + 16n மைனஸ் 15n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது ரெண்டு நம்பரை நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எண்ணை வெளில எடுத்துக்கலாமா. என்ன வெளில எடுத்துலாம், n + 16
மைனஸ் இதில் 15 வெளில எடுத்துக்கலாம். 15 வெளில n+16 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ காமனாக n+16 வெளில எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்கும்? இந்த n+16 இந்த n+16 வெளில போயிடுச்சு. மீதி என்ன இருக்கும்? இங்கே ஒரு n இருக்குமா? -15 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்க, n இஸ் ஈக்குவல் டு -16 கமா n இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இந்த 15 என்ன வந்துச்சுன்னா +15 ஆகிடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு -16 ஒன்று கிடைக்குது, n இஸ் ஈக்குவல் டு 15 ஒன்று கிடைக்குது. உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பயுமே எப்படி இருக்காதான்? குறை எண்ணா இருக்கவே இருக்காது. உறுப்புகளின் எண்ணிக்கை குறை எண்ணாக இருக்க முடியாது. சரிங்களா? உறுப்புகளின் எண்ணிக்கை குறை எண்ணாக இருக்க முடியாது. உறுப்புகளின் எண்ணிக்கை குறை எண்ணாக இருக்க முடியாது. therefore கூட்ட வேண்டிய உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ? அப்போ therefore உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை n is equal to 15. சரிங்களா? அப்போது நமக்கு 4th சம்மு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம்மு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.